இவர் ஒரு காதலன் மட்டுமல்ல, இவர் ஒரு கணவன் மட்டுமல்ல. ஒரு பெண்ணை வாழ்நாளில் ஒரு முறை காதலித்து அந்த காதலை இன்னும் உயிரோடு வைத்திருக்கும் மனிதர். ராயல் கார்த்தி நிஷா 21 வயதில் திருமணம் செய்தார். வாழ்க்கை இனிமையாக துவங்கியது. ஆனால் 1.5-2 வருடங்களிலேயே ஒரு துயரமான தருணம் இவருடைய வாழ்க்கையை முற்றிலும் மாற்றியது. இவருடைய மனைவி நிஷா ஒரு சொல்ல முடியாத சூழ்நிலையில் உயிரை இழந்தார். ஓடி வந்து கல்யாணம் பண்ணிட்டோம். இங்க வந்து நம்ம வீட்டை பார்த்தோம்னா ஷீட் வீடா இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணாங்க, தலை தீபாவளி வந்துருந்துச்சு. அப்போ அவங்க வீட்டுல வந்து நீ வந்து இரு, நீ வந்தா மாப்பிள்ள வருவாரு அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்க ஒரு பக்கம் நாங்க வரமாட்டேன் நானும் சொல்லிட்டு இருக்கேன். அவங்க வீட்லயும் நான் அனுப்ப மாட்டேன், நீ இங்கதான் இருந்தாகணும் அப்படி சொல்லி அவங்களும் ப்ரெஷர் பண்ண. எனக்கு வீடியோ கால் பண்ணி நல்லா தான் பேசிட்டு இருந்துச்சு 1 hour. அதுக்கப்புறம் அது என்ன முடிவு பண்ணிச்சுனே தெரியல. மாமா உன்னை பார்க்கணும், திருப்பி வாமாமா வீடியோ கால் இருந்துச்சு. ஆல்ரெடி ஷால்ல வந்து பேன்ல ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்குது. அது நான் அட்டன் பண்ணிட்டு ஏ லூசு அது மட்டும் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அது என்னை பார்த்துக்கினே கழுத்துல போட்டிட்டு. அந்த தருணத்தை இவர் நேரில் பார்த்தார். ஒரே கணத்தில் வாழ்க்கை உடைந்தது. அந்த வலி ஒரு மனிதரை உடைக்கலாம், ஆனால் இந்த மனிதரை அது மாற்றியது. 7 வருடங்கள் கடந்தும் அந்த காதல் சிதையவில்லை. தன் நெஞ்சின் 2 பக்கங்களிலும் தன் மனைவியின் முகத்தை பச்சை குத்தி இருக்கிறார். ஏன் தெரியுமா? என் வாழ்க்கையில் வந்த அந்த பெண்ணின் இடத்தை யாரும் எடுக்க முடியாது என்பதற்கான சாட்சி அது. இவருடைய மனைவியின் பெயரில் மாணவர்களுக்கு கல்வி உதவி, பிறந்த குழந்தைகளுக்கு மோதிரம், மருத்துவ உதவிகள், பல நலத்திட்டங்கள். ஒரு பெண்ணின் வாழ்க்கை முடிந்தாலும் அவள் பெயர் வாழ வேண்டும் என்ற எண்ணம், அந்த மரியாதையை வாழ்ந்து காட்டும் மனிதர் ராயல் கார்த்தி நிஷா அவர்களை உங்கள் முழு மனதார்ந்த கைத்தட்டலுடன் வரவேற்போம். ராயல் கார்த்தி நிஷா அவர்களுக்கு அரசி அவார்ட்ஸ் 2026 வாய்ஸ் ஃபார் மில்லியன்ஸ் ஆஃப் ஹார்ட்ஸ் என்ற விருதினை வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது சிவசங்கரி டாக்ஸ்.